Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான அவல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் செஞ்சு வச்சிங்கன்னா 3 to 4 days வரைக்கும் கெட்டு போகாமல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட் ரெசிபி தான். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணி லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது இது கூடவே பிளாக் வித் கோல்டன் கலர் ரைசின்ஸ் நம்ம 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் வந்து உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதில் கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. கிரேப்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ண பிறகு நல்லா நமக்கு பொரிஞ்சு வரும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்ததாக அதே பேன்லேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். நெய் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இருக்கிறதுலேயே அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இது எல்லாமே தீஞ்சு போகாமல் கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு ரெட் அவல் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு இந்த அவல் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ரொம்ப நம்ம வறுக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த நெய் வாசம் வர வரைக்கும் லைட்டாக நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது தனியாக பிளேட்டில் நம்ம ஆற வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இதுக்காக 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி நாம் வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கொதித்து கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கரைஞ்சி வரும்போதே அது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இது ரோஸ்ட் பண்ண தேங்காய் துருவல், அதனால தான் நல்லா பவுட்ரு போல் இருக்குது. ஃப்ரெஷ் தேங்காயை பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு பேனில் நம்ம கலர் மாறாமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா இது போல் நமக்கு ட்ரையாக கிடைக்கும். இதனால் ஸ்வீட் வந்து நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. அதுக்காக தான். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா நம்ம தேங்காயை வறுத்துக்கலாம். அப்படி இல்லை கடைகளில் கிடைக்கிற டெசிகேட்டட் கோகோனட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது போல் நீங்கள் வீட்லேயே செய்யும்போது உங்களுக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்ததாக தேங்காய் நல்லா வறுந்த பிறகு இது கூட வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லம் சிரப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பவுடர் இருந்தால் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியிருக்க வெல்லம் சிரப்பும் தேங்காயும் சேர்ந்து நல்லா வெந்து நல்லா வற்றி வரணும். அந்த தேங்காயில் இருக்க தண்ணி மட்டும்தான் நமக்கு தெரியணும். அந்த அளவுக்கு வற்றி வந்த பிறகு லைட்டாக வறுத்து வச்சுருக்க அவலை அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டாலுமே போதும். தேங்காயும் அவலும் நல்லா கலந்து நமக்கு ட்ரையாக கிடைக்கும். அந்தளவுக்கு ட்ரையாக வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே சமயம் ஒரு வாரம் கூட நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்றதுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது ஆட் பண்ணிட்டோம்னா அப்படியே அவல் ஊறி உங்களுக்கு ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். ஸோ நல்லா தேங்காய் ட்ரையாக வந்த பிறகு அவலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி செய்யும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் அளவுக்கு அந்த ஹீட்லேயே வச்சுடுங்க. அப்போ நமக்கு ஸ்வீட் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் ரெசிபி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட. அதே போல் அவல் வறுக்கும் போது ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் நெய்யோடு கலந்து ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப வறுக்கக்கூடாது. அப்படி இல்லை நீங்கள் அவலை அப்படியே நீங்கள் ராவாக கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அவல் ஒன்றும் கெட்டு போகாது. அதே போல் இதில் ஆட் பண்ணுற வெல்லம் கரெக்டான ஸ்வீட்னஸ் இருக்கும். 1 கப் தேங்காய்க்கும் 1 கப் அவலுக்கும் 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இது போல் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.